கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை எல்லாரையும் இணைத்திருக்கிறீர், கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்க இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வர தடைப்பட்டவர்களை கர்த்தர் சீக்கிரமாய் கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால நிரம்பட்டும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தினால எல்லாரையும் நிரப்புங்க. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்த, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆளுகை செய்வீராக. நாங்கள் ஆராதித்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆராதித்து ஆண்டவரை எரிகோ கோட்டைகளை தகர்த்தெறிய, ஆராதித்து ஆண்டவரை எங்கள் முன்னாடி எழும்பி நிற்கிற யோர்தானில் ஆண்டவரே வழியை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்கள் இருதயங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுவீராக. ஒரு ஆராதனை அபிஷேகம் எங்கள் மேலே ஆண்டவரே ஊற்றப்படட்டும். இந்த மாலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமா பாடிடுதே, என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை விலக்கி காத்தாரே. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். பாடலாமா? சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவர் நாமத்தை உயர்த்தி தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும்,
பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என்றும். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆமென். உள்ளத்தில் நம்மை தாழ்த்துவோம் என்றால், நமக்குள்ளே தாழ்மை இருக்கும் என்றால் நம்முடைய இருதயம் தேவனை தேடும். ஆமென். ஹல்லேலூயா. சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்ட ஆண்டவர், செட்டைகளால் நம்மை மறைத்து கொண்ட ஆண்டவர், அவர் நல்லவர். ஆமென். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நாம் பாடலாம். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை உம்முடைய செட்டைகளின் நிழலில், உன்னதமானவரின் மறைவில், சர்வ வல்லவரின் நிழலில் வைத்து காத்தவரே உமக்கு நன்றி. பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்தை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்தை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். அவர் துதியிலே வல்லமை உண்டு. அவரை துதிக்கும் போது அவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடுகிற தேவன், இறங்கி வருகிற தேவன். துதியின் வல்லமை கோட்டைகளை தகர்க்கும். துதியின் வல்லமை செங்கடலில் வழி திறக்கும். நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசு, எழும்பி நிற்கிற சத்துரு வெக்கப்பட்டு ஓடணும்னா ஆண்டவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஆயுதம், நம்ம வாயில் கொடுத்துருக்கிற ஆயுதம் துதி. அவரை துதிக்கும் போது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஆமென். விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்க போகிறோம். துதித்து அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. எல்லாரும் சொல்லலாமா? பிசாசானவன் தோற்று போனவன்,
சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க யூஸ்வலாக சொல்கிறது, இயேசு நம்ம எல்லாரும் பிசாசை பார்த்து நம்ம பயப்படுறோம், அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இல்லை, பிசாசு சத்ரு நமக்கு வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வந்துட்டான், பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டான், நிறைய நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னார் இப்படி சொன்னார், ஆண்டவர் சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார், இப்போ அவன் வாழை மட்டும்தான் ஆட்டிகிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் தலையை நசுக்கிட்டாரு, அவன் வாழாட்டிகிட்டு இருக்கிறான். அந்த வாழை நசுக்க வேண்டியது நாம தான். நம்முடைய துதியை உயர்த்தும் போது சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களும் அவன் தகர்ந்து தரைமட்டமாகும். வல்லமையும் அதிகாரம் நமக்குள்ளே ஆண்டவர் சிலுவையில் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சொல்லுங்க, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நாமத்து தந்தார், சிலுவையிலே இயேசு நாமத்து தந்தார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நாமத்து தந்தார், சிலுவையிலே இயேசு நாமத்து தந்தார். பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை. எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்யலாமா? தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. அநேக நேரங்களில் பிசாசு நம்ம வாழ்க்கையில் பொய்யை கொண்டு வந்து வதச்சிருவான். அவன் ஆண்டவர் செய்ய மாட்டார், இது உன்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பொய்களை அவன் கொண்டு வந்து போட்டாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர். அறிக்கை செய்து, விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடலாமா? பிசாசானவன் பொய்யந்தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். பிசாசானவன் பொய்யந்தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, சத்திய ஆவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவார், சகலமும் போதித்து நடத்திடுவார். ஆவியானவர், ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை. விசுவாச அறிக்கை செய்யலாமா? ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அனைத்திட யாராலும் முடியாதே, அனைத்திட யாராலும் முடியாதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த 8 மாதம் நம்முடைய இந்த மவுண்டன் வர்ஷிப்பில் அவரை துதித்து அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். நிறைய பேர் வரல. ஹல்லேலூயா. ஆமென். அவரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். ஆமென். அற்புதங்களை ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய துதியில விடுதலை உண்டாகும் இந்த பட்டணத்தில். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தெய்வம் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோட, ஆண்டவரை நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீ செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? உலகமோ, சத்துருவோ, மனிதர்களோ தடுக்க முடியாது. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அவரை பார்த்து சொல்லலாமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலையில், என் தேவையில், என் நெருக்கத்தில் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? கரங்களை தட்டி அவன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் அவர். நிறைவேற்றி முடிப்பதிலே அவர் உண்மை உள்ளவர். இது மனிதனுடைய தரிசனம் அல்ல, கர்த்தர் தந்த தரிசனம். அவர் நிறைவேற்றி முடிப்பார். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவா? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவா? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடந்திடுவே கண்மாலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மாலையே உம்மை துதித்திடுவே. தேவரீ சகலமும் செய்ய, ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ தேவரீ நீ சகலமும் செய்ய, ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை. அவரை போல வேற தெய்வம் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் நீரல்லவா, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? கரங்களை உயர்த்தி தரிசனம் தந்தவர், அதை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ளவர். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை நம்மோட பேச இருக்கிறார். போன மாதம் மவுண்டன் வர்ஷிப் முடிச்சுட்டு நான் வீட்டில் போய் நான் உட்காந்துருக்கும் போது எனக்குள்ள பெரிய கேள்வி, இது ஆண்டவர் தந்த தரிசனம் தானா? ஆண்டவர் தான் சொன்னாரா? நடக்கிறத பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிற பாதையை பார்க்கும்போது நிஜமாவே ஆண்டவர் தான் நம்ம நடத்துகிறாரா அப்படின்ற கேள்வியோட நான் வீட்டில் உட்காந்துருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த நாளுக்குரிய வார்த்தையை ஒரு மாதம் முன்னாடி ஆண்டவர் எனக்கு தந்தார். தரிசனம் தந்தவர் ஆண்டவர் என்றால் அதற்கான எல்லா தேவைகளும் அவரே தருவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீர், இனியும் நடத்திட நீர் உண்மையுள்ளவர், இனியும் எங்களை நடத்திட நீர் போதுமானவர். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன்.
இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. வனாந்திரம்தான், வறண்ட பாலைவனம்தான், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை கைவிடாமல் அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி நம்ம பக்கத்தில் நம்மை அடைத்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி 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 நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. இயேசுவே, நன்றி நாதா, அளவில்லா
அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக 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 நன்றி ஆண்டவரே. அளவில்லாத அன்பிற்காக நன்றி. முடிவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் ஆண்டவரே சத்தருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினவரே, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. நீ செய்த நன்மைக்கெல்லாம் நாங்கள் என்னப்பா திருப்பி கொடுக்க முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து என் வாழ்நாளெல்லாம் நான் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. எங்களோட பேசுங்கப்பா. உடைய வார்த்தையை கொண்டு எங்களை மறுரூபமாக்குவீராக. எங்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இன்னும் ஊற்றப்படட்டும். மகிமையின் மேகம் ஆண்டவரே மோசையோடு அன்றைக்கு பேசின தேவன் இன்றைக்கும் இந்த மாலை வேளையில் எங்களோட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். Thank you. கர்த்தர் நல்லவர். போன மவுண்டன் வர்ஷிப் முடிச்சுட்டு நான் சாயங்காலம் ராத்திரி நான் வீட்டில் போய் உட்காந்துருக்கும் போது எனக்குள்ள பெரிய கேள்வி, இந்த தரிசனம் ஆண்டவர் தந்தது தானா, இல்லை எனக்குள்ள சுயமாக என்னுடைய சுயத்தில் ஏதோ ஒரு கனவை பார்த்துட்டு இது ஆண்டவர் தந்த தரிசனம்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நான் நிறைய காரியங்களை யோசிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய மனசில் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய நேரம் நமக்கு டவுட் வரும். நிஜமாகவே நம்ம சரியாக தான் இருக்குமா? நிஜமாகவே ஆண்டவருடைய பாதையில் தான் நடக்கிறோமா? நிஜமாகவே ஆண்டவர் தான் நம்மளை நடத்திட்டு போகிறாரா? அல்லேலூயா. நிறைய நேரம் அந்த 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 யோசனை நமக்கு வரும். ஆவி ஆன் த ரைட் பாத்? கர்த்தர் காட்டுகிற சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோமா? இந்த வழியாக போனால் டெஸ்டினேஷனை நம்ம அடைஞ்சிட முடியுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வரும். அப்படி நானும் யோசிச்சிட்டே இருந்தேன், ஆண்டவரே இது சரியான பாதை தானா? நீங்கள் தான் எங்களை நடத்துகிறீங்களா, இல்லை நாங்கள் மனுஷனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் விட்டு கொடுத்துட்டேன்னா என்னோடய ஊழியத்தில், என்னோடய குடும்பத்தில்? இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமா? ஆண்டவர் இது நான் எடுத்த முடிவு சரியா? இப்படிலாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதற்கான பதிலை அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தந்தார். நம்ம கரெக்டாக தான் கரெக்டான பாதையில், கர்த்தர் காட்டுகிற பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்றதுக்கு நிறைய காரியங்களை நம்ம அடையாளங்களாக, சைன்ஸாக நம்ம சொல்ல முடியும். நம்ம போகிற பாதை சரிதான், இது கர்த்தர் காட்டுகிற பாதை தான் அப்படின்னு சொல்லி நமக்கு அநேக அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு தருவார். சைன்ஸை நமக்கு கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியே வந்த உடனே, எகிப்திலேருந்து வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தாங்க. எங்கே போக போகிறோம்? கானானுக்கு போக போகிறோம். அங்கே இந்த ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்.
யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம், Exodus chapter 13 verses 17 and 18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை வேணும்னே வனாந்திரத்தின் வழியாக நடத்துகிறார். ஜனங்கள் எல்லாம் எகிப்திலேருந்து வெளியே வந்து கிளம்பும்போது ரொம்ப சந்தோஷமாக, அப்பா ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கிட்டார், மோசையை கொண்டு எங்களை விடுதலையாக்கி எங்களை கூட்டிகிட்டு போகிறார், எங்கள் அப்பாவோட ஊருக்கு நாங்கள் போகிறோம், தேசத்துக்கு போகிறோம், எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனாலும் கர்த்தர் அவர்களை நடத்துகிற பாதை ரொம்ப வித்தியாசம். இப்படியே போனால் காந்திபுரம் 2 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஆனால் காந்திபுரத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னா, நீங்கள் இப்போ நேராக போய் ரைட் எடுத்துருங்க, அப்படியே போனீங்கன்னா நீலம்பூர் வந்துடும், அப்படியே அங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கருமத்தம்பட்டி, அப்படியே கருமத்தம்பட்டியிலேருந்து நேராக கணபதி வந்துடுங்க. கணபதி வந்து அப்படியே வந்துடாதீங்க, மறுபடியும் அப்படியே நேராக போனீங்கன்னா கவுண்டம்பாளையம் வந்துடுங்க. கவுண்டம்பாளையத்துலேருந்து அப்படி நேராக அந்த பாலத்தில் ஏறினீங்கன்னா காந்திபுரம் வந்துடும் அப்படின்னு யாராவது நமக்கு வழி சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்குங்க? 2 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரத்தை எப்போ 20 கிலோமீட்டர் எங்களை சுற்ற வைக்கிறியா? நமக்கு கேள்வி வரும். அப்போது நமக்கு போகும்போதே தெரிஞ்சிடும், இல்லையே பக்கம்னு சொன்னாங்களே காந்திபுரம், ஆனால் இது என்ன எங்கே போயிட்டே இருக்கிறோம், நேஷனல் ஹைவே வந்துருச்சு, அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் எடுத்தால் காடு வருது, கருமத்தம்பட்டி சரவணம்பட்டி, இதெல்லாம் காந்திபுரத்துக்கு பக்கத்துலேயே இல்லையே, நான் ஏன் இந்த வழியில் போகணும், நான் எதுக்காக இந்த வழியாக போகணும்? அப்போ நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன்னு நமக்கு நிறைய டவுட் வர ஆரம்பிக்கும். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பார்வோன், அங்கே வசனம் ஆரம்பிக்குது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் சந்தோஷமாக வெளியே கிளம்பிட்டாங்க மக்கள். அப்பா இன்னும் 2 வாரத்தில் போய் சேர்ந்துருவோம்ப்பா, 2 வார பிரயாண தூரம் தான், மிஞ்சி போனால் ஒரு 40 நாளில் போய் சேர்ந்துடலாம். 40 நாள் போக வேண்டிய தூரத்தை ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். ஸோ தட் இஸ் அ பர்பஸ். ஆனால் ஜனங்கள் வெளியே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம போயிடுவோம் அப்படிங்கும் போது லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ மோசே ரைட் எடுக்கிறாரு. ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், மோசே நீங்கள் எங்களை தவறாக வழி நடத்துறீங்க, நாம் போக வேண்டிய வழி லெஃப்டில். ஆனால் கர்த்தர் மோசேட்ட சொல்கிறாரு, லெஃப்டில் போகாதப்பா, ரைட்டில் போ. ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, என்ன இந்த ஆளுக்கு வழி தெரியலையா, நான் நல்ல வழி தெரிஞ்ச வயசானவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கப்பா, நம்ம கானானுக்கு லெஃப்டில் போகணும்ப்பா, நீ ரைட்டில் போனால் எங்கே போய் நிற்போம், முட்டு சந்து, செங்கடல். நிறைய நேரங்களில் கர்த்தர் காண்பிக்கிற பாதை நம்ம ஆண்டவர் சொல்கிற பாதையில் போகணும் அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுத்து திரும்பும்போது அந்த இடத்துல வழியே இல்லை, முட்டு சந்தா இருக்கும். என்ன ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற வழியில் தானே நான் வர்றேன், ஆனால் இதுக்கு மேலே பாதையே இல்லையே, இது சரிதானா? அப்போ நான் தவறான பாதையில் வந்துட்டேனா? இல்லை, நீங்கள் தவறான பாதையில் வரல, ஆண்டவரும் தவறான நம்மை நடத்துகிற ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் சரியான பாதையில் நடத்துகிறாரு. சிவந்த சமுத்திரம் செங்கடல் வந்து நின்னாதான் செங்கடலை பிளக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். செங்கடல் முன்னாடி வந்து நின்னாதான், பின்னாடி பார்வோன் சேனை இப்போ முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது, முன்னாடி முட்டு சந்து பின்னாடி நம்மளை மாட்டினா முடிஞ்சுது. அப்போ தான் தெரியும், செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, பார்வோனையும் அவன் சேனைகளையும் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. அநேக நேரங்களில் ஆண்டவர் காட்டுகிற பாதை அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான் ஆண்டவர் அங்கே ஒரு புதிய பாதையை திறப்பார். வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்போ நமக்கு சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்றதுக்கு அடையாளங்கள் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் சரியாக தான் இருக்கேன். இந்த ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களோடு ஒப்பிட்டு நம்ம சரியாக தான் இருக்கிறோம், கரெக்டாக தான் இருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ரியலைஸ் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துகிறார் என்றால், இந்த பாதையின் முடிவு a greater blessing, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கான பாதை. அல்லேலூயா, ஆமென். அந்த பாதையின் வழியாக போனால் தான் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஓகே, முதல் காரியம், ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே வைத்திருக்கிறார்.
அதுக்கு நேராக நம்மளை நடத்துகிறாரு, நாம் சரியாக தான் போயிட்டுருக்கோன்னா முதல்ல நாம் ஃபேஸ் பண்ணுற காரியம் டிஸ்கம்ஃபர்ட். டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு நம்ம தமிழில் என்ன சொல்லலாம்? அசௌகரியம். கம்ஃபர்டபுளாக இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு நமக்கு பார்த்தா இன்னும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கே. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோம், இவ்வளோ நாளாக ஜாலியாக இருந்துட்டோம். ஆனால் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பாதையில் திடீர்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட். என்னப்பா ஒரே நெருக்கமாக இருக்கே, ஒரே இதாக இருக்கே, புழுக்கமாக இருக்கே. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்துச்சு, இப்போ தான் சரி இந்த முடிவை எடுத்து நம்ம இந்த பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன வருதுங்க, நமக்கு ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட் வருது. ஒரு நல்ல ஆஃபீஸில் இருக்கோம், ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு இப்போ இன்னொரு வேலைக்கு நம்ம போகிறோம். அது வரைக்கும் நல்ல சம்பளம், நல்ல வேலை, எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளான வேலை. இப்போ புது வேலை போனால் அங்கே நமக்கு யோசிக்க தோணுது, இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா, இதை நம்பி அந்த வேலையை விட்டா இது அதை விட ரொம்ப மோசமாலாம் இருக்குது. இது சரிதானா? எஸ், இட் இஸ் ரைட். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நம்ம ஆசீர்வதிக்கும் போது, நம்மளை பயன்படுத்தும் போது அவர் செய்கிற மொதல் காரியம் நம்மளை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வருவார். ஒரே இடத்துல உட்காந்து ஒரே மாதிரி யோசித்து ஒரே மாதிரி பேசி ஒரே காரியத்தை செஞ்சு தினமும் அதையே செஞ்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். முதல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நமக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாறிடும் இல்லைங்களா? காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக 8 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு சாப்பிட்டு ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த கம்ஃபர்டபுள் மாறும். இதே கம்ஃபர்டபுளோட நம்ம போய் மிலிட்ரியில் போய் நம்ம வேலை செய்ய முடியாது. மிலிட்ரியில் போய் உட்காந்து நம்ம காலை 8 மணிக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரலப்பா, அங்கே மிலிட்ரியில் நம்ம போராட்ட களத்தில் போர் முனையில் போய் நின்றுட்டு எனக்கு 8 மணிக்கு சாப்பாடு வரலையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த டிஸ்கம்ஃபர்ட் எதுக்குன்னா அதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் வெற்றி கொள்ள முடியும். இல்லை ஐயோ என்னாலலாம் முடியாது, 8 மணிக்கு சாப்பிடாம என்னாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு இருந்தால் எதிரி நம்மளை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ டிஸ்கம்ஃபர்ட் வரும்போது அந்த அசௌகரியங்களை கர்த்தரே அனுமதிக்கிறார். ஆமென். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருந்தேன், இப்போ திடீர்னு மாறிடுச்சு. ஏன்னா கர்த்தரதை அனுமதிக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். பழையவைகள் எல்லாம் ஒழியணும், அப்போ தான் புதுசு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். வேதத்தில் நம்ம நிறைய பாத்திரங்களை பார்க்குறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்களை எல்லாம் ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. கம்ஃபர்டபுளாக இருந்தார் அப்பா வீட்டில், நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, சிலை செஞ்சு விற்கிற வேலை, நல்ல வசதியான அப்பா. இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ உன் தகப்பனையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆண்டவரே கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், எங்கே போகணும்? நல்ல அழகான வீட்டில் இருக்கிறேன், எங்கே தங்குவேன்? டெசர்ட்டில் தங்கணும்ப்பா, டென்ட்டில் தங்கணும்ப்பா, உனக்கு சப்போர்ட்டுக்கு அப்பாலாம் கிடையாது, யாருமே நீ தான் உன்னை நீ பார்த்துக்கணும். என்ன ஆண்டவரே இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், திடீர்னு என்ன எங்கே வெளியே போக சொன்னால் நான் எங்கே போகிறது? நிறைய நேரங்களில் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டிஸ்கம்ஃபர்ட், இந்த அசௌகரியங்கள் நமக்கு வரும்போது, இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயம் கர்த்தர் இதன் முடிவில் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் இந்த நம்மளை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வரார். மோசே அரண்மனையில் இருந்திருந்தால் அவனால் லீடராக இருக்க முடியாது. அரண்மனை வாழ்க்கை நம்ம சொல்லவா வேணும்? எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நினச்ச நேரத்துக்கு என்ன வேணால் செய்யலாம். அவன் தான் ஹி வாஸ் பிரின்ஸ், அதிகாரங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க மோசையை பயன்படுத்தணும்னா முதல்ல மோசே அரண்மனை விட்டு வெளியே வரணும். எப்பா நீ அரண்மனையில் படுத்துட்டு ஏசி ரூமில் படுத்துட்டு ஜாலியாக ரொட்டீனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, உன்னை என்னால் பயன்படுத்த முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வா. ஆண்டவரான முதல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் தான் அவனை பெரிய தலைவராய் அவரை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்களில் இந்த 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 காரியம் வரும்போது நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு திடீர்னு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலை வரும்போது ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். நம்ம என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரா? திடீர்னு சூழ்நிலை மாறும்போது தான் பிசாசு நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பான். பார்த்தியா இவ்வளோ நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நீ என்னைக்கு ஊழியம் செய்யணும்னு ஆரம்பிச்சியோ அன்றைக்கி எல்லாம் போச்சு, தெரியுதா? இது கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன காரியம் இல்லை. அல்லேலூயா. என்னைக்கு மவுண்டன் வர்ஷிப் ஆரம்பிச்சினோ அன்றைக்கி நிறைய மீட்டிங்ஸ் இந்த டேட்டில் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், எனக்கு 4th வீக் எங்களோட மவுண்டன் வர்ஷிப் இருக்குங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேன்சல். பெரிய பெரிய மீட்டிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இங்கே வந்து நம்மளுடைய கூட்டத்தை பார்க்கும்போது ஒருவேளை மீட்டிங் போயிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆண்டவரே, இது நிஜமாவே நீங்கள் சொல்லி தான் நான் செய்கிறேன்னா, ஐயோ பெரிய சர்ச்லேருந்து கூப்பிட்டாங்களே, பெரிய கன்வென்ஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்களே, நான் போகலையே, இதுக்காக நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கும்போது பிசாசு ஒரு பக்கம் சொல்லுவோம், பார்த்தியா ஆண்டவர், இது ஆண்டவர் சொல்லி நீ செய்யலை, நீ சுயமாக செஞ்சுட்டேன். இல்லை இல்லை இல்லை, இந்த டிஸ்கம்ஃபர்ட் தான் நம்மளை நித்தியமான மகிழ்ச்சிக்குள்ளே நம்ம கொண்டு போய் சேர்க்கும். நம்ம பெரிய காரியங்களை நம்ம செய்கிறவர்களாய் நம்மை மாற்றம். அப்போ இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, நன்றி ஆண்டவரே, இந்த காரியங்களை நீர் எங்களுக்கு அனுமதிக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு நிச்சயமாய் தருவார். இது ஒன் ஆஃப் த சைன், முதல் அடையாளம். டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குமா? இவ்வளோ நாள் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, வடவழியிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு. ஸோ நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், நம்ம சரியான முடிவு எடுத்தோமா, சரியான பாதையில் நம்ம போகிறோமா? எஸ், we are right, ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். அதற்கான அடையாளங்களில் ஒன்று தான் இந்த அசௌகரியமான சூழ்நிலை, திடீரென சூழ்நிலை மாற்றம். அடுத்தது எதிர்பாராத எதிர்ப்புகள். நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம் இவங்க நம்மளை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அங்கேருந்து தான் முதல்ல எதிர்ப்பு வரும். நம்ம ரொம்ப நம்புவோம் ஒரு சிலரை, வா என் கூட கடைசி வரைக்கும் அவங்க நிற்பாங்க அப்படின்னு நம்புவோம். இட் மே பி யுவர் ஃப்ரெண்ட், இட் மே பி மை ஒய்ஃப், இட் மே பி அவர் சில்ட்ரன், யாராக வேணா இருக்கலாம். அவங்கள ரொம்ப நம்பியிருப்போம். ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கும்போது எதிர்ப்பு எங்கேருந்து வரும்? அங்கேருந்து தான் வரும். எதிர்பாராத இடத்துலேருந்து வருகிற எதிர்ப்புகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி எதிர்ப்பு கிளம்புதுன்னா கர்த்தர் நமக்கு நன்மையை தரப்போகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் வாசலை திறக்கும் போது பிசாசு அதை அடிக்கிறதுக்கு எத்தனை வழியில் போராட முடியுமோ அத்தனை வழியில் போராடும். ஆண்டவர் ஒரு வாசலை நமக்கு திறக்கிறார் அப்படின்னா பிசாசுக்கு பிடிக்காது. அவன் யாரை கொண்டும் எதை கொண்டு நமக்கு விரோதமாக போராடுவான். அப்போது இந்த போராட்டம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நமக்கு வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிஜமாக நம்ம சரியான பாதையில் தான் இருக்கிறோம். நமக்கு பிரச்சனையே வரல, போராட்டமே வரலை, நம்ம ரொம்ப வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா பிசாசுக்கு நம்மளை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவன் விட்டுற, அவன் ஹார்ம்லெஸ், அவனால் அவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, இல்லைங்களா? அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணதை விட்டுரு, அவன் இருந்துட்டு போகிறான், அவன் ஏதோ இருப்பான், போவான், சர்ச்சுக்கு வருவான், போவான், மற்றபடி அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் திடீர் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி கூட பரவாயில்லைங்கய்யா, இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா அன்றைக்கி தான் பிரச்சனை. ஏன்? கண்டிப்பாக வரும். ஏன்னா பிசாசுக்கு அன்றைக்கி தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம், காட்டுகிற பாதையில் போக ஆரம்பிச்சிட்டோம், அப்போ தான் பிசாசுக்கு பிரச்சனை. எப்பா இந்த வழியாக போனானா அவன் காணானா சுதந்திரிச்சுக்குவான், அதனால தடையை போடு, கேட்டை போடு. இந்த வழியாக போனானா, கர்த்தர் காட்டுகிற பாதையில் அவன் போனானா அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிச்சுக்குவான், அதனால கேட்டை போடு. அன்யூஷுவல் டிலேஸ், எதிர்பாராத தாமதங்கள். இல்லை, தாமதமாகலாம், ஆனால் நிறைய நேரங்களில் அதாவது நம்ம எதிர்பார்க்காத தாமதங்கள், இந்த மாதிரி காரியங்கள், நிறைய டிசப்பாயின்மெண்ட், நிறைய நம்பின காரியம், இது நடந்துரும் தாமதமாகும் போது நமக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஆண்டவரே என்னன்னா இவ்வளோ தாமதமாகுது, ஏமாற்றங்கள். இது எங்கே கொண்டு போகும் தெரியுங்களா? இந்த தாமதங்கள், இந்த டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றங்களும் எங்கே கொண்டு போகும்னா ஆண்டவரை விட்டு நம்மை வழி விலக பண்ணும். என்னங்க ஜோமணி என்னங்க நடந்துச்சு, எவ்வளோ தாமதமாக வெயிட் பண்ணிட்டேங்க, கர்த்தருக்கு காத்துருன்னா 4 வருஷமாக காத்திருக்கிறேங்க, ஒன்றுமே நடக்க. நிறைய பேர் ஜெபத்தை விட்டுறாங்க, ஆராதனை விட்டுறாங்க, ஆண்டவரே விட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை. தாமதமாகலாம், ஆனால் இவ்வளோ தாமதமாகலாம், 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலையே. இது எங்கே கொண்டு போகும்னா ஆண்டவரை விட்டு நம்மை வழி விலகி போக பண்ணும். அல்லேலூயா.
அநேக நேரங்களில் தாமதம் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும். அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் அடிக்கடி ஒரு கதையை சொல்லுவார். அவர் வாலிபனாக இருந்தப்போ ஊழியத்துக்கு போன நாட்கள் நடந்த கதைகளை அவர் சொல்லுவார். ஊழியத்துக்கு போனாங்களாம், சுவிசேஷன் சொல்கிறதுக்கு போனாங்களாம் சென்னை பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு. சைக்கிளில் அப்போது சைக்கிள் எடுத்துகிட்டு எல்லாரும் அந்த மெகாஃபோன்லாம் எடுத்துகிட்டு ட்ராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ட்ரம்மெல்லாம் எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அப்போது காலையில் போகும்போது அவங்களோட டீம் லீடர் ஒருத்தர் இருந்தார். அந்த அண்ணன் சொன்னாங்களாம், இன்றைக்கி எத்தனையோ கிராமங்கள், அட்லீஸ்ட் ஒரு 10 கிராமத்துலையாவது சுவிசேஷன் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம், மதியான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த டீமில் ஒரு பயங்கரமான சாப்பிடக்கூடிய ஒரு ஆள், அவரால் பசியை அடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆள் இருந்தாராம். அவர் சொன்னாராம், என்னது 10 கிராமத்தில் சுவிசேஷன் சொன்னதுக்கப்புறம் தான் சாப்பாடா, ஐயோ இன்றைக்கின்னு பார்த்து நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தாராம். இப்போ அவங்க போகிறாங்க, ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷன் சொல்கிறாங்க, 2வது கிராமத்தில் போய் சுவிசேஷன் சொல்கிறாங்க. அப்படி சுவிசேஷன் சொல்லும்போது திடீர்னு அந்த கிராமத்தில் இருந்தவங்க இவங்களை எதிர்த்து அவங்கள்ட்ட இவங்களை அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊருக்கு வந்து ஆண்டவரை பற்றி இயேசுவை பற்றி சொல்கிறியா போ அப்படின்னு சொல்லி அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிளை தள்ளிட்டு காட்டுக்குள்ளே, பாதை இல்லை, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி ஓடும்போது அந்த பசியை அடக்க முடியாத அந்த நபர், அந்த அண்ணன் சொன்னாங்களா, எப்பா துரத்துறதே துரத்துறீங்க, அந்த ரோட்டு பக்கமாக துரத்துங்கப்பா, காட்டு பக்கம் போனால் என்ன கிடைக்கும், நாங்கள் வேற கையில் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல, கையில் பையில், துரத்துறதே துரத்துறீங்க, ரோட்டு பக்கம் துரத்துறீங்க, ஏதாவது பெட்டி கடை இருக்கும், முறுக்காது கிடைக்கும், இப்படி காட்டுக்குள்ளே துரத்துறீங்களே, ஏமாற்றம். மத்தியானம் ஆயிடுச்சு, ஓடி காட்டுக்குள்ளே போய் வழி தெரியாமல் எங்கேயோ போயிட்டாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க, சோர்ந்து போய் எல்லாம் தள்ளிட்டு வர்றாங்க. லீடரை பார்த்து எல்லாம் முறைக்கிறாங்க, காலையிலேயே ஏதாவது வாங்கி வச்சிருக்கலாம், நீ என்னடானா 10 கிராமத்தில் சுவிசேஷன் சொன்னதுக்கப்புறம் தான் சாப்பாடுன்னு வேற சொல்லிட்டீங்க, இப்போ கிராமமே இல்லை காட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பசியோட அப்படியே நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் வேற பசி அடக்க முடியல, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, அவர் ரொம்ப புலம்பிகிட்டே வராரு. காட்டுக்குள்ளே என்னையா கிடைக்கும், கடை அந்த பக்கம் ரோட்டு பக்கம் துரத்திருந்தாவது பரவாயில்ல, ஏதாவது முறுக்கு இருக்கு வாங்கி சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே போகும்போது இந்த ஒரு 10 பேர் 7-8 பேர் நினைக்கிறேன் அவங்க போயிருக்காங்க. தூரத்தில் ஒரு மனிதன் வேட்டியை கட்டிட்டு வயக்காட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாராம். இவங்களை பார்த்த உடனே இவங்க கையில் அந்த மெகாஃபோன், பைபிள், அந்த ரவுண்ட் ட்ரம் எல்லாம் பார்த்த உடனே அந்த மனுஷன் அங்கேருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட் பிரதர் வாங்க அப்படின்னாராம். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, காட்டில் யாரோ வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், நம்மளை பார்த்தோன்னே ஸ்தோத்திரம் வாங்க, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். நாங்கள் வருவோன்றது எங்களுக்கே தெரியாது, எங்களே அடித்து துரத்துனால தான் இந்த பக்கம் வந்தோம், நீர் என்ன நாங்கள் வருவோன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க, ஆமாயா எனக்கு தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லி நேராக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போனாராம். அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய தடபுடலான விருந்து. அவர் சொன்னாராம், திடீர்னு என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்ன மாப்பிள்ளை வீட்டார் இன்றைக்கி வரல, காலையில் அவங்க சொன்ன உடனே என் வீட்டில் எல்லாம் பெரிய தடபடலாக விருந்து பண்ணோம், 20 பேருக்கு விருந்து பண்ணணும், கடைசி நேரத்தில் அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் காலையிலேருந்து மனைவி கோழியை தான் வரட்டுனா, அதுக்கப்புறம் என்ன வரட்ட ஆரம்பிச்சிட்டா, நான் அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எப்படியாவது யாரையாவது சாப்பாடெலாம் வேஸ்ட் ஆயிரும், யாரையாவது நான் சாப்பிட கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வயலுக்கு வந்தேன், நல்ல வேலை கர்த்தர் அனுப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. 20 பேரை சாப்பாட்டா அன்றைக்கி 10 பேர் சாப்பிட்ருக்குறாங்க. அப்போது அந்த பசியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அண்ணன் சொன்னாங்களாம், நல்ல வேலை காட்டு பக்கமாக துரத்துனாங்க, ரோட்டு பக்கமாக துரத்திருந்தா முறுக்கோடு போயிருக்கும். நல்ல வேலையா துரத்துனதே துரத்துனாங்க, காட்டில் துரத்துனாங்க, தடபுடலாக விருந்து சாப்பிட முடிஞ்சுது. அதே போல தான் அதை சொல்லிட்டு அவர் அங்கிள் சொல்லுவார், ஆண்டவர் தாமதிக்கிறார் அப்படின்றது தரமாட்டேங்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. நம்ம நிறைய நேரங்கள் நினச்சிடும் ஆண்டவர் நமக்கு டிலே பண்ணுறார், வேலையில் டிலே பண்ணுறாரு, நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பில், நம்ம பிள்ளைங்களுடைய கல்யாணத்தில், நம்ம எதிர்பார்த்துருக்கிற காரியங்களில் நிறைய நேரம் ஆண்டவர் தாமதிக்கிறார். ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆண்டவர் தாமதிப்பது தர மறுக்கிறார் என்று அர்த்தம் அல்ல, தரமானதை தரப்போகிறார் என்று அர்த்தம். ஆமென். He wants to give us the best. அப்போ பிசாசு எந்த அளவுக்கு நம்மளை தடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளை சோர்ந்து போக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேட்ட போடுவான். நீ போயிடவே கூடாது, இவன்
போயிடவே கூடாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே கூடாது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, தாமதங்கள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்ம சரியான பாதையில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. பில்லி கிரஹாம் அவருடைய செய்தியில் அவர் சொல்லியிருக்காரு, the level of the attack is the clue to the size of the blessing is on the way. எந்த அளவுக்கு நமக்கு போராட்டங்கள் வருதோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, எவ்வளவு பெரிய போராட்டம் வருதோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு க்ளூ. பிசாசு அவனுக்கு தெரியாமல் நமக்கு ஒரு பெரிய க்ளூ கொடுக்குறான். அவன் நினச்சிக்கிறான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொண்டு போனால் அவன் சோர்ந்து போயிடுவான், ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவான், ஆண்டவர் தாமதிக்கிறார்னு விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வர்றானோ ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், அது ரெண்டாவது. அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பிசாசு நம்ம முன்னாடி கொண்டு வந்து பிரச்சனை நிறுத்த வந்துறீங்களா, அந்த பிரச்சனையை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் போராட்டங்கள் வரும்போது, தாமதங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது ஜெபித்து விசுவாசத்தோடு நாம் ஆண்டவர் காட்டுகிற பாதையில் தொடர்ந்து நடக்கும்போது தடையை உடைக்க முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இது ரெண்டாவது சைன். மூணாவது, நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல இருக்கும். நம்ம ஜெபத்துக்கு பதிலே ஆண்டவர் தரலையே, ஏன் ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டேன்றீங்க, எத்தனை ஜெபம் பண்ணுறோம், எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதிலே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோணும். ரொம்ப நம்ம எதிர்பார்ப்போடு ஜெபிப்போம், ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. வசனம் சொல்லுது, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். ஆனால் கேட்டாலும் சம்டைம்ஸ் கிடைக்கிறதில்ல. தட்டுனா திறக்க மாட்டேங்குது, தேடுனா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது, ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம லைஃப்பில். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இந்த நீங்கள்லாம் விளாண்டுருக்கீங்களான்னு தெரில, அண்ணா நீங்கள் விளாண்டுருப்பீங்க, பனங்காயில் நொங்கு வண்டி. ஆமாம், நொங்கு இருக்கு இல்லைங்களா, இது ஐஸ் ஆப்பிள் இல்லை, ஓகே, நொங்கு பனை மரத்தில் வெட்டிட்டு ஊரில் நாங்களே போய் வெட்டுவோம், மரம் ஏறி நாங்களே வெட்டி அந்த நொங்கை சாப்பிட்டுட்டு அந்த மீதி இருக்கிற அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்டை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நாங்கள் வண்டி செஞ்சு விளாடுவோம். நடுவில் ஸ்டான்லி, நீ விளாண்டுருக்கீங்களா? இல்லை, ஓகே. ரெண்டு பக்கம் அந்த இதையை மாட்டி ஒரு குச்சியை சொருகி அதில் ஒரு நம்ம ஸ்டேரிங் காலம்லாம் போட்டு அந்த காலத்தில் பயங்கரமான மெக்கானிசத்தோடு அந்த வண்டியில் நாங்கள் விளாடுவோம். அதை அழகாக கட் பண்ணி அதை டயர் மாதிரி செஞ்சு அந்த குச்சியை வச்சு தள்ளிகிட்டே போவோம். ரொம்ப அது நமக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் அந்த காலத்தில். அப்போது நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது நொங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த டயர் வண்டியை செஞ்சு தரது வந்து என்னோடய மாமா. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். எனக்கு எப்பவுமே டயர் வண்டி செய்யணும்னா எங்கள் மாமாட்ட போய் நம்ம அழகாக செய்வார். ரெண்டு பக்கம் ஈக்குவலான சைஸான அந்த பனங்காயை போட்டு நல்லா அழகான ஈஸியாக ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த அந்த டிரைவ் ஷாஃப்ட்லாம் மரம்தான், குச்சி தான், அதெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக அவர் செய்வார். அப்போ அவர் அருவாளை வச்சு எல்லாம் வெட்டி வெட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது நான் தொண்ணு பேசிகிட்டே இருப்பேன். எப்போ செய்வேங்க, எப்போ செஞ்சு முடிப்பீங்க, எப்படி எப்படி இருக்கும், எவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ உயரம், இதெல்லாம் கேட்டே இருப்பேன். சில நேரத்தில் பேச மாட்டார், ம் 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 அப்படின்ட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், என்னடா எங்கள் மாமா சும்மா என்னமோ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, நான் கேட்டால் எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் கேட்டால் எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டுக்கு அதைவே செஞ்சுட்டு இருக்கிறாரு, எதை கேட்டாலும் ம் 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 இருப்பார். அப்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், என்ன பேசவே மாட்டேங்கிறான் மனுஷன், சின்ன பையன், ஏன் மாமா நீ பேசவே மாட்டேங்கிறானா, அதுக்கும் பதில் இருக்காது. ஆனால் அந்த பனங்காய் வண்டி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை என் கையில் கொடுக்கும்போது தான் அதில் அவ்வளவு நேர்த்தியாக எல்லாரோட வண்டியை காட்டிலும் அதில் அந்த டயரில் டிராக்டரில் போடுற அந்த ட்ராக், நாங்கள் இதெல்லாம் போடுவோம், அந்த டயர் மார்க்லாம் போடுவோம். ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக அதை உருவாக்கி இருப்பாங்க. அப்போ ஏன் பேசலை நான் பேசும்போது அப்படின்னா, நான் பேசும்போது அவர் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் வேலையில் கவனமாக இருக்கிறார், எனக்கு தேவையான வேலையில் அவர் கவனமாக இருக்கிறார். அதை யாருக்காக செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா எனக்காக தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் பேசலைன்னா அதில் ரொம்ப கவனமாக உனக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுனால அவர் அமைதியாக இருக்கிறார். காட் சைலன்ஸ்
இஸ் நாட் இஸ் ஆப்சன்ஸ். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்னா ஆண்டவர் இல்லாமல் இல்லை, அவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார், சிறந்ததை தருவதற்காக. ஆமென். ஆல்வேஸ் காட் வாண்ட்ஸ் டு கிவ் யூ த பெஸ்ட். அப்போது காட்ஸ் ஆப்சன்ஸ் இஸ் காட்ஸ் சைலன்ஸ் இஸ் நாட் இஸ் ஆப்சன்ஸ். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அவர் இல்லாமல் இல்லை, ஏதோ எனக்காக தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு, எனக்கு பெஸ்ட்டை கொடுக்க விரும்புகிறாரு. அதனால் நான் கேட்கும்போது எப்படி செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, இதை எப்படி தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அமைதியாக இருப்பார். நமக்கு கோபம் வரும், என்ன ஆண்டவர் ஜெபம் பண்ணால் நீங்கள் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டேன்றீங்களே, நான் கேட்குறதுக்கு எதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்களே அப்படின்னு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எனக்கான காரியத்தை உருவாக்குறதுல ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக அந்த காரியத்தை, ஆசீர்வாதத்தை அவர் எனக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆப்சன்ஸில் அவர் எனக்காக வேலை செய்கிறார். அல்லேலூயா. சைலன்ஸில் எனக்காக அவர் வேலை செய்கிறார். அப்போ ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அவர் இல்லாமல் இல்லை, அவர் இருக்கிறாரு, எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். காட் சைலன்ஸ் இஸ் நாட் இஸ் ஆப்சன்ஸ், டிலே இஸ் நாட் டினையல். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாமதமாகிறது தரமாட்டேங்கிறாருன்றதுக்கு அர்த்தம் இல்லை, தரமானதை தரப்போகிறார். காட் இஸ் ஒர்க்கிங் இன் ஆர் லைஃப், இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். காட் இஸ் ஒர்க்கிங். அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் வேலை செய்கிறார். நமக்கு தெரியாது, அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், அவருடைய வழிகள் அதிசயமானவைகள். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லவே. நம்ம நிறைய நேரம் ஜோம், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு ஜோம் பண்ணிடுவோம். ஜோம் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த கம்பெனிலேருந்து ஹெச்ஆர் எனக்கு கூப்பிடுவாங்க, இந்த கம்பெனிலேருந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், அப்படிலாம் யோசிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவரோட பிளான் என்ன தெரியுங்களா? அந்த கம்பெனியில் உங்களை வேலை செய்கிறதில்ல ஆண்டவரோட பிளான், அந்த கம்பெனியை உங்கள் கையில் கொடுக்குறது ஆண்டவரோட பிளான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவர் பெஸ்ட்டை தர விரும்புகிறார். நம்ம கேட்டதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்துட்டே இருந்தார்னா அவர் கொடுக்குற பெஸ்ட்டை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது நானும் அமைதியாய் காத்திருந்து ஆண்டவருக்காக வெயிட் பண்ணி, ஆண்டவரை நீ பெஸ்ட்டை எனக்கு தர போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த நெக்ஸ்ட் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை விட சொல்லுவார். சில ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், திடீர்னு வேலையை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆண்டவர் வேலையை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது? நான் பெங்களூரில் வேலை செய்யும்போது ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், ஊழியத்துக்கு வந்துரு. நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் ஊழியம் தான் செஞ்சுட்ருக்கிறேன், வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்து நான் என்னப்பா பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில காரியங்களை ஆண்டவர் விட சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை விட்டால் தான் ஆண்டவர் வைத்திருக்கிற புதிய பெரிய நன்மை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஸோ இது ஒன் ஆஃப் த சைன். ஆண்டவர் இதை விட சொல்கிறாரா, விட்டுருங்க. நம்ம வீட்டில் பால் வாங்குவோம் இல்லைங்களா? நேற்றுக்கு இருக்கிற பால் நல்ல பால் தான், கெட்டு போகாத பால் தான், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே பழைய பாலை அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு புது பாலை போய் வாங்குவோமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நல்ல பால் தான், கெட்டெல்லாம் போகல, நல்ல பால் பாத்திரத்தில் கொஞ்சம் இருக்குது, மீதம் இருக்குது. இப்போ நான் புதுசாக மறுபடியும் பால் வாங்கணும், நல்ல பால் தானே, அதனால் அப்படியே போய் எனக்கு இதுலேயே பால் ஊற்றுங்க நம்ம சொல்லுவோமா? அப்படியே கேட்டாலும் பால்காரர் அதில் பாலை ஊற்றுவாரா? ஊற்ற மாட்டார். புதிய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது சில காரியங்களை பழசு கொஞ்சம் நல்லதாகவே இருந்தாலும் விட தான் செய்யணும். இல்லைங்க அது ரொம்ப நல்லதுங்க என்னால் விட முடியாதுன்னா புது ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வராது. அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சில காரியங்களை விட சொல்லுவார். சில ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சில வேலையாக இருக்கலாம். ரொம்ப நாள் என்னுடைய கனவுங்க, ஆண்டவர் சொல்லுவார், அந்த கனவை விட்டுட்டு நான் சொல்கிறேன். ஆமென். யோசேப்போட கனவு என்னங்க? யோசேப்போட கனவு 12 பேர் அவனுடைய சகோதரர்கள், அவங்க தாயும் அவன் தகப்பனை அவனை வணங்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லார், இந்த கனவை மறந்துரு. என்ன ஆண்டவர்? உண்மை அவன் வாழ்க்கையில் நடக்கிறது என்ன? குழியில் தள்ளுறாங்க, அடிமையாக விற்கிறாங்க, அப்புறம் போத்திபாரோடைய வீட்டில் அடிமையாக வேலை செய்கிறான். அங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியல. அங்கே என்ன ஆகுது? மறுபடியும் அங்கேருந்து சிறைச்சாலையில் அடிமையாக போனவன் இப்போ சிறை கைதியா, அக்யூஸ்டாக மாறிட்டான். அப்புறம் சில நேரங்களில் நம்ம நினைக்கிற கனவுகள், நம்ம பார்க்குற கனவுலாம் இதுவே நடக்கவே நடக்காதுன்னா விட்டுறணும். ஆண்டவரே என் சித்தமல்ல உங்கள் சித்தம், ஏன் கனவுல உங்கள் தரிசனம் நிறைவேறட்டும். ஆமாம், நம்ம கனவு நனவாகிறது முக்கியம் இல்லைங்க, கர்த்தருடைய தரிசனம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். ஆமென்.
அப்போது நிறைய நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை விட சொல்லுவார். விட்டுருப்பா, இதை விட்டுருப்பாடுன்னா விட்டுருங்க. விடலைன்னா காலத்துக்கு அது பெயினாக தான் இருக்கும். நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இது ஆன்லைனில் போகிறதுனால நான் ஓப்பனாக சில காரியங்களை சொல்ல முடியாது. சில காரியங்கள் ஆண்டவர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது விட்டுறணும். இது ஒரு அடையாளம். ஆண்டவர் எதுக்கு விட சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார், ஒரு பெரிய டெஸ்டினேஷன் நமக்கு வச்சிருக்கிறார். அங்கே போகணுன்னா இதை விட்டு தான் ஆகணும். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து ஒழியணுங்க. அப்போ தான் புது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும். இன்னும் பழசையே பிடிச்சிக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு இல்லை நான் இதையும் விட முடியாது, எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னா ஆண்டவர் எப்படி தருவார்? ஸோ ஆண்டவர் சொல்லுவார், இதை விட்டுரு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன். ஆமென். இன்னொன்று கடைசி 2 காரியங்கள் நான் சொல்லி நம்ம மறுபடியும் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் காட்டுற பாதையில் போகும்போது கையில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா நாம் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோன்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். டீப் சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒன்றுமே இருக்காது, கையில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நான் போன மாதம் நினைக்கிறேன், நானும் பிரதர் நம்ம இவரும் போயிட்டு மவுண்டன் வர்ஷிப்புக்கு இடம் பார்க்க போனோம். அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, என் அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபா. ஆனால் நாங்கள் பார்த்த இடம் என்ன எவ்வளோ தெரியுங்களா? 4 ஏக்கர். போய் நின்றுட்டு, இந்த இடம் வாங்கலாமா, நல்லா இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், பாக்கெட்டில் 50 ரூபா தான் இருக்குன்ற வெக்கமே இல்லாமல் 4 ஏக்கர் நிலத்தை அங்கே கேட்குறோம். பக்கத்தில் இங்கெல்லாம் இடம் எவ்வளோக்கு இங்கே போகுது? அவங்க சொல்கிறாங்க 6-7 லட்சத்துக்கு போகுதுங்க. நீங்கள் 4 ஏக்கரும் மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு வாங்கிடலாங்க. அப்போ அவர் பிரதர் என்கிட்ட சொல்கிறார், அப்போ ஜீவா நம்ம 4 ஏக்கரும் வாங்கிடுவோம். பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், கரண்ட் சினாரியோஸ் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம், ஒரு நம்பிக்கை, நம்ம பெருசாக செய்ய போகிறோம், பெருசாக சாதிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் நம்ம புதுசாக வாங்கியிருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும், ரோஷன் இருக்கார், கிங்ஸ்லி, இவங்களோடலாம் இந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ணிட்டேன், ஆண்டவர் சொன்னார், ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் அந்த நாள் வரைக்கும் ஒரு பைசாவும் இல்லை. ரோஷன் தெரியும், கொடுத்த பட்ஜெட் இந்த 2 ஸ்பீக்கருக்கும் இந்த ஆக்சசரிஸ்க்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட் வந்து 1,15,000 நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக வாங்குகிறோம். அங்கே போயிட்டு கடையில் போய் நின்று பார்க்குறோம், இந்த ஸ்பீக்கர் எவ்வளோ, அந்த ஸ்பீக்கர் எவ்வளோ, பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் செய்வார்ன்ற ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள ஆவியானவர் தாங்க கொடுக்குறார். வனாந்தரம் தான், ஆனாலும் கர்த்தர் மன்னாவை தருவார், காலையில் ஆனால் மன்னாவை தருவார், காடையை தருவார், என்ன தண்ணியை தருவார், என்ன நிச்சயம் நடத்துவார்ன்ற அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அது ஆண்டவர் கொடுக்குறது. இது நமக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம சரியான பாதையில் தான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. போன மாதம் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சைன், ஒரு அடையாளங்களோ ஒரு எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்பீக்கர் வேறு சொல்லிட்டோமே, வாங்கணும்னு வேறு சொல்லிட்டோம், வாங்குவோம் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறோம். எந்த நம்பிக்கையில்? அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில். திடீர்னு பார்த்தா எல்லா பணமும் அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஆண்டு நமக்கு 2 நல்ல ஸ்பீக்கர்ஸை கொடுத்துருக்கிறார். ஆமென். என்னோடய விசுவாசம் என்ன தெரியுங்களா, இன்னும் நிறைய தருவார். அல்லேலூயா. இன்னும் நம்ம பெரிய இடத்துக்கு போகும்போது, நான் சொன்னேன் இல்லைங்களா 4 ஏக்கர், அப்போ இதெல்லாம் நமக்கு பத்தாது. அப்போ இன்னும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஞானராஜனாட்ட இதில் நம்ம லாஸ்ட் வீக் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு தான் இந்த ஸ்பீக்கர் வாங்குகிறோம். ஞானராஜனாட்டே கிங்ஸ்லிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்பீக்கர் வாங்குவோம் கிங்ஸ்லி, நம்ம பெரிய அரீனா போகும்போது நம்ம லைனர் வாங்கிடுவோம். ஏன்னா எனக்கு உள்ள ஆவியானவர் பேசுகிறாரு, நிச்சயம் நடக்கும். நான் கொடுத்த தரிசனம் உண்மைன்னா அதற்கான தேவைகளை நானே தருவேன். ஜெகோவா ஜாயிரா மை ப்ரொவைடர்.
ஆமென். தரிசனம் தந்தது அவர்னா அதற்கான தேவைகளையும் அவர் நமக்கு நிச்சயம் செய்வார். இன்னைக்கு நான் இந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றத விட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை நம்ம எதிர்பார்க்கல, இதை நம்ம வாங்கணும்னு நினைக்கலாம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், இன்னும் தருவார். அந்த டீப் சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி அது வரும்போது நன்றாய் நம்ம மறுபடியும் நம்மளுடைய அழைப்பை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன், ஆண்டவர் தான் என்ன நடத்துகிறார், குழப்பமே வேண்டாம். பிசாசு தான் டவுட்டை கொண்டு வருவான். இல்லை போல. ஆமென். அல்லேலூயா. அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஃபீலிங்கை, அந்த உணர்வை அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சோர்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். எந்த நம்பிக்கையில்? ஆண்டவர் என் கூட இருக்கிறான்ற நம்பிக்கையில். அல்லேலூயா. அப்போது இது ஒன் ஆஃப் த சைன். அடுத்தது, நம்ம சரியாக தான் இருக்கிறோம், நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் காட்டுற பாதையில் தான் போகிறோம், இந்த பாதையில் போனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும், கானானுக்கு போக முடியும் அப்படின்றதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான அடையாளம், எகிப்துலேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகலை, ஆண்டவர் விட்டுட்டு போகலை, இன்னும் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் லைஃப்பில் இது இருந்துச்சுன்னா யூஆர் ஆன் த ரைட் பாத். நீங்கள் முன்ன இருந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் காட்டுகிற பாதையில் போகும்போது நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூஆர் ஆன் த ரைட் ட்ராக். அல்லேலூயா. யூஆர் ஆன் த ரைட் ட்ராக். ஆண்டவர் உங்களை சரியாக நடத்திட்டு இருக்கிறார். ஏன்னா அது ஆண்டவர் காட்டுற பாதை இல்லைன்னா, ஆண்டவரை விட்டு உங்களை வழி விலக பண்ணுகிற பாதைன்னா நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, ஆண்டவரை தேட மாட்டோம், ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவோம். இப்போ ஆண்டவர் தான் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு எகிப்துலேருந்து அப்படின்னா அவரை தேடுறதுக்கு நமக்கு ஆசை இருக்குது. இன்னும் அதிகமாக தேடுவோம், இன்னும் அதிகமாக அவரை நம்ம ஆராதிப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஜெபங்களை காட்டில் இப்போ நம்ம அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கு நம்ம மவுண்டன் வர்ஷிப்பில் நடக்கிற பைபிள் ஸ்டடியும் ஏர்லி மார்னிங் ப்ரேயரும் ஒரு பெரிய ஆதாரம். இட்ஸ் அ சைன். காலையில் 5:30 மணிக்கு நான் ஜெபத்துக்கு நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறேன், வாங்க ஜோம் பண்ணலாம். யாருமே வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி இப்போ அவங்கெல்லாம் என்ன கூப்பிட்றாங்க, வாங்க காலையில் ஜோம் பண்ணலாம். அப்போ என்னென்னா அந்த ஆண்டவர் மேலே அந்த தாகம் ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னா, எஸ் வி ஆர் ரைட். ஆமாம், ஆண்டவர் காட்டுகிற பாதையில் தான் நம்ம சரியாக போயிட்டுருக்கிறது. இது அடுத்த அடையாளம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிக தாகம். இன்றைக்கி இந்த வாரம் பைபிள் ஸ்டடியில் நம்ம வீட்டில் இடமே பத்தலை. ஆமாம், இன்னும் நிறைய பேர் வரேன்னு சொன்னவங்கள நான் என்ன சொல்கிறது, வர வேணான்னு சொல்கிறது, ஏன்னா இடம் இல்லை, ரொம்ப நிரம்பிடுச்சு. அதனால் ஆண்டோடைய வார்த்தை கேட்குறது நமக்குள்ள தாகம் அது இன்க்ரீஸ் ஆகும். நம்முடைய ஜெப வாழ்க்கை ஜாஸ்தி ஆகும். பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்படின்னா நம்ம சரியான பாதையில் தான் இருக்கிறோம். we are on the right track. சில நேரங்களில் நம்ம முதல்ல சொன்னது மாதிரி நம்ம ரொம்ப நம்புகிற சில உறவுகள் காரணமே இல்லாமல் நம்மளை விட்டு போவாங்க, காரணமே இல்லாமல் நம்மளை எதிர்ப்பாங்க. இது நான் என் பர்சனலாக என்னோடய லைஃப்பில் அனுபவித்த ஒரு காரியம். எந்த காரணமுமே இல்லை, ஆனால் சில காரணங்களை சொல்லி நம்மளை பகைச்சு நம்மளை எதிர்த்து, நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் த ரீசன் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க சொல்கிற காரணமெல்லாம் நான் பார்க்கும்போது நான் இதெல்லாம் செய்யவே இல்லையே, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே, இதை நான் நினைக்க கூட இல்லையே, அதனால் இதை காரணமாக சொல்லி என்னை பகைக்கிறாங்களே, என்னை எதிரியாக பார்க்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எஸ் யூ ஆர் ஆன் த ரைட் பாத். ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில் போனால் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். சில உறவுகள் அவங்களை காரணமே இல்லாமல் பகைச்சிட்டு போவாங்க. அப்படி போனால் தான் கர்த்தர் புதிய உறவுகளை தருவார். அப்படி ஆண்டவர் கொடுக்குற புதிய உறவுகள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அவங்கள ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற உறவுகளாக இருக்கும். ஆமாம், பழசை பிடிச்சி அப்படியே இருந்தோம்னா அப்படியே அந்த ட்ரெடிஷனில் அப்படியே உட்காந்துக்க வேண்டியது. ஆனால் ஆண்டவர் சில நேரம் புதிய உறவுகளை நம்ம வாழ்க்கையில் அலோவ் பண்ணுவார், அனுமதிப்பார். அப்படி ஆண்டவர் கொடுக்குற உறவுகள் நம்மை ஆண்டவருக்கு நேராக நடத்தும். உலகத்திற்கு நேராக அல்ல, பழைய வாழ்க்கைக்கு நேராக அல்ல, ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக. ஆமாம், அல்லேலூயா. ஆண்டவர் புதிய ஆட்களை நம்மளோட கனெக்ட் பண்ணுவார்.
அவரோட பாதையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளை ஆண்டவருக்கு நேரம் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஜெபத்தில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம், ஆண்டவர் காட்டுற பாதையில் இது இட் இஸ் ரைட். நம்ம உடஞ்சி போன உறவுகளை, பிரிஞ்சு போன காரணம் இல்லாமல் நம்ம பகைச்ச உறவுகளை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் காட்டுகிற பாதையில் இதெல்லாம் நடக்கும். ஒன் ஆஃப் த சைன். கடைசியாக ஆண்டவனுடைய விசுவாசத்தை சேலஞ்ச் பண்ணுவார் நிறையா டைமில். மறுபடியும் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, உன் பிள்ளையை கூட்டிகிட்டு மலைக்கு போப்பா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? வானத்து மணலை போல, வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன்றது வாக்குத்தத்தம். இப்போ ஆண்டவரே கேட்குறாரு, உன் பிள்ளை எனக்கு பலி கொடு. ஆண்டவர் சில நேரம் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புகிறோம் அப்படின்றத அவர் செக் பண்ண விரும்புகிறார். அவரை கூட்டிகிட்டு போயிட்டார். பலிபீடம் கட்டியாச்சு. ஈசாக்க கையை காலம் கட்டி படுக்க வச்சாச்சு. அப்போ போகும்போது ஈசாக்கு கேட்குறாரு, அப்பாஹா எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, பலிபீடம் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது, நெருப்பு இருக்குது, கயிறு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். ஆடு எங்கப்பா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய விசுவாசத்தை ஆண்டவர் சில நேரம் டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்புகிறார். எந்த அளவுக்கு என்னை ஆபிரகாம் நேசிக்கிறான், எந்த அளவுக்கு என்னை நம்புகிறான் அப்படின்றத பார்க்க விரும்புகிறாரு. ஆபிரகாமோட வாயிலேருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ தான் ஆடுன்னு சொல்லலை, உன்னை தான் பலி கொடுக்க போகிறேன்னு சொல்லலை. அழைத்த தேவன், சொன்ன தேவன், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென், அல்லேலூயா. மேலே போகிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கை படுக்க வச்சாச்சு. அப்போவும் ஆண்டவருடைய விசுவாசம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்ன பார்த்துக்குவார் அப்படின்னா, இந்த ஈசாக்க, அதாவது ஆட்டை தருவார்ன்றது அவரோட விசுவாசம் இல்லை. அவன் ஆடு எங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் ஆட்டை தருவாருன்றது அவருடைய விசுவாசம் இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு, நான் உன்னை வெட்டி கொன்று இந்த நெருப்பில் உன்னை சாம்பலாக்கி எரிச்சாலும் அந்த சாம்பலிலிருந்து திரும்பவும் உன்னை எனக்கு தர அவர் சர்வ வல்ல தேவன். அந்த விசுவாசம், அதுதான் ஆபிரகாம் அங்கே அறிக்கை செய்கிறார். கர்த்தர் பார்த்து, அவருக்கு தெரியும்பா, காட் நோஸ் எவ்ரிதிங். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் ஆல்ரெடி கொடுத்துட்டார். என்ன வாக்குத்தத்தம்? கடற்கரை மணலத்தனையாக உன்னை பெருக பண்ண போகிறேன். உன்னை எரிச்சிட்டு சாம்பல் காற்றுல கரைஞ்சி போயிடுச்சுன்னா எப்படி பெருக பண்ணுவார்? ஸோ கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு வழி இருக்கும். ஆண்டவர் நிச்சயம் வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிற தேவன். அப்போது ஆபிரகாம் வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஸோ அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் நம்முடைய எவ்வளவு ஆழம் அப்படின்றத பார்க்க விரும்புகிறார். சிச்சுவேஷன்ஸ் நமக்கு எகெயின்ஸ்டாக போகும்போது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போய் மனமடிவாய் அப்படின்ற மாதிரி நிலைமெல்லாம் போகும்போது நல்லா நினச்சிக்கோங்க, நம்ம சரியான பாதையில் இருக்கோம். அதனால தான் இவ்வளவு பிரச்சனை நம்மளை சுற்றி நடக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா? இதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது. இட்ஸ் ஆல் டெம்பரரி. நமக்கு நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஸோ குழப்பங்கள் வேண்டாம். ஒன்றுமே இல்லையே, எப்படி செய்ய போகிறோம்? நான் ஜோட்ட சொன்னேன், பிரதர் நம்ம பெரிய ஸ்கூல் நம்ம ஆண்டவர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறார், பெரிய ஸ்கூல் நம்ம கட்ட போகிறோம். எதை வச்சு சொல்கிறீங்க? எதுவுமே இல்லாமல் என்னையவே 4 ஏக்கர் இடம் பார்க்க வச்சுருக்காருண்ணா. பாக்கெட்டில் 50 ரூபா வச்சுட்டு நான் போய் 4 ஏக்கரை இடம் பார்த்துட்டு நான் 4 ஏக்கரையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வர என்னை வைக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கும் இதை விட பெரிய காரியத்தை செய்ய அவரால் முடியும். நேற்றுக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், எனக்கு நிறைய தரிசனம் இருக்குது, நிறைய விஷன்ஸ் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா, சரியான முடிவுகள் தான் எடுக்கிறோமா அப்படின்னு நம்ம ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், கர்த்தர் சொன்னால் அவரே தருவார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும், ஏற்ற காலத்தில் சரியாக எல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்வார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சில முடிவுகளை எடுக்க வைப்பார். அந்த முடிவுகள் நம்ம எடுத்தோம்னா அதோட கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா, அதை யோசிக்கும் போது இதை நான் செஞ்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்னா நெகட்டிவ் கான்சிக்வன்சஸாக தான் இருக்கும்.
இந்த மவுண்டன் வர்ஷிப் நான் இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கும் போது நான் ஆண்டவரே இது நான் செஞ்சேன்னா எனக்கு நிறைய மீட்டிங்ஸ் எனக்கு பாதிக்கப்படும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், மீட்டிங்ஸ் போனால் தான் எனக்கு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். அப்போ இந்த வாரம் எனக்கு நிறைய என் கையில இருந்து நான் செலவு பண்ணணும். என்னுடைய போன வாரம் வந்த காணிக்கை இந்த வாரம் நான் செலவு பண்ணிடுவேன். என் குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை துணிஞ்சு அந்த முடிவுகளை எடுக்க வைப்பார். அந்த முடிவுகளை எடுத்தாதான் கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 8 மாதம் ஆண்டவர் யார் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். அவர் நடத்துகிற பாதை, அவர் என் வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்களை நான் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன். ஆண்டவர் நம்மை நடத்துவார். தரிசனம் தந்தவர், தரிசனத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். நம்ம சரியாக ஆண்டவருடைய பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த நான் சொன்ன இந்த 7 காரியங்களும் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. வேகமாக ஷார்ட்டாக நம்ம சொல்லி மறுபடியும் திரும்ப ஆண்டவரை உயர்த்தி நம்ம இந்த நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது காரியம் அந்த டிஸ்கம்ஃபர்ட், ஆண்டவர் அனுமதிக்கிற அந்த டிஸ்கம்ஃபர்ட். ரெண்டாவது எதிர்பாராத எதிர்ப்புகள். நம்ம நினைக்கவே மாட்டோம், ஆனால் எதிர்ப்பு அங்கேருந்து தான் வரும். இவங்கெல்லாம் நம்மளை எதிர்ப்பாங்களா? ஆனால் அவங்க தான் நம்மளையே எதிர்ப்பாங்க. மூணாவது ஆண்டவருடைய அமைதி, காட் சைலன்ஸ். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அவருக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்றல, எனக்காக ஏதோ பெருசாக பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்றதுக்கு அடையாளம். நாலாவது ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம சில காரியங்களை விட்டுட்டு வாப்பா, இதை விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லுவார். அதை விட்டுட்டு போயிடணும். ஆண்டவரே இதை விட்டுட்டு எப்படி ஆண்டவரே நான் போகிறது, பாதியில் இருக்கேன், இதுதான் என்னோட இது, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், நான் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென். அது எதா வேணா இருக்கலாம். அடுத்தது நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வைக்கிற அந்த ஒரு ஆழமான ஆண்டவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு. நிச்சயம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்வாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு. சோர்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனால் உள்ள சொல்லும் ஆண்டவர் செய்வார், அந்த ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆறாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னோக்கி நகர ஆரம்பிப்போம். கர்த்தர் காட்டுகிற பாதையில் கர்த்தர் தான் நம்ம நடத்துறாருன்னா நம்ம ஆண்டவரை தேடுகிறதுல, ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, வசனத்தை கேட்கறதுல நம்ம அதிகமாக முன்னோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். அப்படின்னா நம்ம சரியான பாதையில் இருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது ஆண்டவருடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுவார். சம்டைம்ஸ் எந்த அளவுக்கு நான் அவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்றத அவர் பார்க்க விரும்புகிறார். இது எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அடையாளங்கள். எதற்குன்னா ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார். இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற, எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். சுதந்திரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லலாமா? அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. அந்த நாமத்தை சொல்லலாமா?
நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி 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 ராஜா. அளவில்லா அன்பிற்காக இயேசுவே அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக இயேசுவே எங்கள் தேவனே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய குழப்பங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயம் நீங்க பதில் கொடுத்திருக்கீங்க நாங்க நம்புறோம்பா. எங்களோட இன்னைக்கு பேசுனீங்கப்பா. கர்த்தர் தான் எங்களை நடத்துறார் என்பதற்கான அடையாளங்களை நாங்க பார்த்தோம்ப்பா. நீர் காட்டுகிற பாதையில தான் நாங்க சரியா தான் போயிட்டு இருக்கிறோம். இல்லையா, இந்த வழியில தானே போகணும். ஏன் ஆண்டவர் இந்த பாதையில என்ன நடத்துறார்? ரொம்ப பக்கம்தான், ஆனா நிறைய யுத்தம் பண்ண வேண்டி இருக்கும், நிறைய போராட வேண்டி இருக்கும். யுத்தத்தை பார்த்தால் மனம் அடிந்து நான் மறுபடியும் எகிப்துக்கே போறோம்பா அப்படின்னு பழைய வாழ்க்கைக்கே நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் கர்த்தர் அவருடைய பாதையில வனாந்தரத்துல தான் நடத்துறாரு. ஆனால் மன்னாவை தந்து நடத்துகிறார். வனாந்தரத்துல தான் நடத்துறாரு, ஆனா காடையை தர்றாரு. வனாந்தரத்துல தான் நடத்துறாரு, தண்ணியை தர்றாரு. ஒரு குறைவும் இல்லாமல் என் பாதை வனாந்தரம் தான், ஆனாலும் என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட நடந்து வருகிறார். என்னை கைவிடாம, என்னை விட்டு விலகாம, நான் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் வரைக்கும் கர்த்தரின் கரத்தை பிடித்து நடத்துகிறார். அதுதான் உண்மை. இது எல்லாம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சீக்கிரம் சுதந்தரிக்க போறோம். நன்மையை சுதந்தரிக்க போறோம். ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை நம்ம சுதந்தரிக்க போறோம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா வனாந்தரமா தான் இருக்கும். ஆனா என் கரத்தை பிடிச்சிருக்கிற ஆண்டவர் வனாந்தரத்துல ஆறுகளையும், அவாந்தர வழியில ஆறுகளையும், வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிற தேவன் என்னுடைய ஆண்டவர். உங்க வாழ்க்கையில எப்பயாச்சும் நான் சரியா ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன், ஆனா இந்த 7 காரியங்களை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா எதிர்ப்புகள் வரும்போது, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வந்ததுனால 100% ஷோர் நீங்க சரியான பாதையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் தான் உங்களை நடத்துறார். ஏன்னா நான் இந்த பாதையில போறதுனால பிசாசுக்கு பிரச்சனை, எங்கூட போராடுறான். தைரியமா முன்னேறி சொல்லுங்க. ஜெபத்தோடு, துதியோடும், ஆராதனையோடும், விசுவாசத்தோடும், நம்பிக்கையோடும் இந்த பாதையில நம்ம நடந்து சென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை காட்டுகிற பாதைக்காக நன்றி. நீர் எங்களை நடத்துகிற பாதைக்காக நன்றி. செம்மையான பாதையில நடத்துகிற தெய்வம் நீர். வனாந்திரமானாலும் எங்களை செம்மையாய் நடத்துகிற தெய்வம் நீர். நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. இன்னும் கிருபையை தாங்க. தரிசனம் தந்தவர், அதை நிறைவேற்றிட ஆண்டவரே எல்லா காரியங்களையும் தருவீர். ஜெகோவா ஜைரா, யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். முடிவு பரியந்தம் எங்களை நடத்திட நீர் உண்மை உள்ளவர். ஒரு நாள்ல நின்று நாங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவோம், நாங்கள் நடந்து தாண்டி வந்த பாதையை பார்த்து சொல்லுவோம், எத்தனை நல்ல ஆண்டவர் எங்களை இது மட்டும் நடத்தி வந்தார் என்று. ஆண்டவரை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் போது உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்க
எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவரே தாமதங்கள் எல்லாம் ஆண்டவரே தாமதங்கள் அல்ல, நீ தரமானதை தரப்போகிறீர். எங்க வேலையில் இருக்கிற தாமதங்கள், எங்க வாழ்க்கையில் இருக்கிற தாமதங்கள், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்னும் வரலையே, நீங்க பெஸ்ட்டை தர போறீங்கப்பா, உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா. God is working. God is working. ஆண்டவர் அமைதி அல்ல. God is not silent. He is working on something. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வழியில் எங்களை நடத்துங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Amen. Thank you.